ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கான அப்டேட்ஸில பார்த்தீங்கன்னா, சில படங்களோட வெறித்தனமான அப்டேட் கிடைச்சிருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம தளபதி விஜய் நடிக்கிற த கோட் இந்த படத்தோட ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா, இப்போ பயங்கர பிஸியா போயிட்டு இருக்குது. அண்ட் அந்த படத்தோட அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஃபிஷியல் அப்டேட்ன்றது எதுவுமே இன்னும் கிடைக்கல. ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளா வந்து இந்த அஃபிஷியல் அப்டேட்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு டைம் டிராவல் படமா தான் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாரி நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அதே மாரி தான் நியூஸும் வந்து கிடைச்சிருந்துச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து ஏப்ரல் 14ஆம் தேதி ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாரி ஒரு டாக்ஸ் போயிட்டு இருக்குது கைஸ் சோசியல் மீடியால. ஸோ ஏப்ரல் 14 அப்படின்னா தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் அப்டேட் ரிலீஸ் பண்ணலாம். அதனால வந்து ஃபர்ஸ்ட் சிங்கில வந்து தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு ஏப்ரல் 14 அன்னைக்கு ரிலீஸ் பண்ணலான்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ எப்பவுமே பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட மேஜரான ஒரு அப்டேட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா தளபதி பர்த்டே ஜூன் 22ஆம் தேதி தான் ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா பார்த்தீங்கன்னா இந்த படத்தை தளபதி பர்த்டே அன்னைக்கு ரிலீஸ் பண்ணலாம்னு பிளான் பண்ணியிருந்தனால கோட் படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கில பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 14 தமிழ் புத்தாண்டு ரிலீஸ் பண்றான மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஸோ அடுத்ததா பார்த்தீங்கன்னா நம்ம ஏகே நடிச்சிட்டு விடாமுயற்சி நம்ம ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கர கடுப்புல இருக்காங்க. எப்படா இந்த படத்தோட அப்டேட் கொடுப்பீங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப நாளா பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட அப்டேட்டுக்கும் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ நானும் பார்த்தீங்கன்னா பயங்கர ஈகரா எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். ஏன்னா நானும் ஒரு வெறித்தனமான ஏகே ஃபேன்ன்றது எல்லாத்துக்குமே தெரியும். அதாவது விடாமுயற்சி படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஆக்ஷன் ஜேனர் ஒரு ஆக்ஷன் பேக்கடா வந்து உருவாக போது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஒரு ரோட் ஆக்ஷன் த்ரில்லர் ஃபிலிமே ரோட் ஆக்ஷன்ஸ்க்கான போர்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பக்காவே எடுத்து முடிச்சிட்டாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஏகே த்ரிஷா அர்ஜுன் ஆரவ் இவங்க 4 பேர் இருக்க மாதிரி ஒரு மெயினான ரோலை தான் எடுக்க போறாங்க. ஸோ இது வந்து ஒரு மேஜரான போர்ஷனாக இருக்கும் படத்தில். அது பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாவே நிலுவையில் இருக்குது. இது காரணம் என்ன பார்த்தீங்கன்னா லைக்காவோட அந்த ஃபினான்ஷியல் கிரைசிஸ் தான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரே டைமில் பார்த்தீங்கன்னா இந்தியன் 2 வேட்டையன்னு விடாமுயற்சி இந்த 3 படத்தையும் கையில் எடுத்ததுனால அவனால பார்த்தீங்கன்னா இந்த ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜமாளிக்க முடியாத போயிடுச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ எலெக்ஷன் வரதுனால இந்த படத்துக்கான ஃபண்ட் ரைசிங் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க லைக்கா அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா தலைவர் 171 லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன் பண்ணுறாரு. இந்த படத்தை சன் பிக்சர் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. அனிருத் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் மியூசிக் பண்ணுறாரு. அன்பரியும் மஸ்ட் பார்த்தீங்கன்னா கொரியோகிராஃபி பண்ணுறாரு. ஸோ தலைவர் 171 படத்தை பொறுத்தளவுக்கு இந்த டைட்டில் லுக் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கான அந்த போஸ்டர் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் வெறித்தனமாக இருந்துச்சு. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா தலைவரை இந்த மாதிரி ஒரு ரோலில் வந்து காட்டியிருக்க மாட்டாங்க யாருமே அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ஒரு ஜானரில் பார்த்தீங்கன்னா நம்ம லோகேஷ் கனகராஜ் வந்து தலைவர் எடுத்துகிட்டு போவார்னு நினைக்கிறேன். ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்ச்லேயே பார்த்தீங்கன்னா டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த போஸ்டரை. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட போஸ்டர் பார்க்கும்போது நான் எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டைம் டிராவல் படத்தை சம்மந்தப்பட்டமாக கதையாக இருக்குமான்ற மாதிரி ஒரு எதிர்பார்க்கப்படுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட அந்த போஸ்டரோட அந்த பேக்ரவுண்ட்லாம் பார்க்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஒரு பீரியட் ஆக்ஷன் படமாக வரதுக்கும் அந்த சான்ஸும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தலைவரோட கெட்டப் அப்படின்றது பார்த்தீங்கன்னா தாறுமாறாக இருக்குது கைஸ். இந்த அளவுக்கு ஒரு லுக்கில் வந்து இதுவரைக்கும் தலைவரை யாருமே பார்த்ததில்லைன்னு நினைக்கிறேன். பயங்கர ரக்கடான ஒரு வேற லெவலான லுக்கில் இருக்காரு. ஸோ இந்த போஸ்டரை பற்றி உங்கள் ஒப்பீனியன் சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் மறக்காம மென்ஷன் பண்ணுங்க. ஸோ ஏப்ரல் 22 பார்த்தீங்கன்னா தலைவர் 171 படத்துக்கான அந்த டைட்டில் ரிவீல வந்து பண்ண போகிறாங்க. ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் இருக்காங்க நம்ம தலைவர் ஃபேன்ஸ் எல்லாருமே. ஓகே கைஸ் வெயிட் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக லோகேஷ் கனகராஜ் வந்து ஒரு சூப்பரான டைட்டில் தான் வச்சிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். மேலும் சினிமா பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான தகவலுக்கு நம்ம நியூ இயர் ஆக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ்.